Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Protractor tool. So Protractor tool large tool setல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. So இந்த Protractor tool வந்து ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணது. அது இல்லாம ஆங்கிள்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனையும் கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. So இந்த Protractor tool நீங்க எந்த மெஷர் பண்ண போறீங்களோ அது மேல நீங்க இப்படி கொண்டு போனாலே அந்த ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓரியன்ட் ஆகும். ஸோ கலர் சேஞ்சஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த இதில் இருக்கோ அந்த இடத்துல அது லாக் ஆகும். ஸோ அப்படியே வந்து இப்போ நான் ஷிஃப்ட் கீயை பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல லாக் ஆகுது. ஸோ மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் இது வந்து ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணாக்கா அந்த இடத்துல அது லாக் ஆகிடும். ஸோ வர எந்த இடத்துக்கும் மூவ் ஆகாது, அப்படியே அது லாக் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அங்கேருந்து அப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணி அடுத்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஆங்கிள்டு. ஸோ இதே வந்து பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் நான் இது பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் அதை கிளிக் பண்ணுறோம். அப்படியே ட்ராக் பண்ணி இப்போ இன்னொரு வந்து எவ்வளோ அளவு ஆங்கிள் வேணுன்றதை இங்கே நம்ம டைப் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ 60 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். அந்த 60க்கு நமக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம லைன்ஸை வந்து வரைஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரூஃப்லாம் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போது இதில் வந்து ரூஃப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா Protractor டூலை எடுத்துக்கிறேன். இந்த ஓரியன்டேஷனில் வச்சு இங்கேருந்து நான் வந்து 6:12 இந்த ரேஷியோவில் ஒரு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வந்து நம்ம சென்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ் டூவில் சென்டர்லேருந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக அந்த ரூஃப் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக எந்த ரேஷியோவில் வேணும் அப்படின்ற கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மெஷர்மெண்ட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் Protractor டூலை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 30 ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த 30 ஆங்கிளுக்கு அந்த லைன் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரூஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி Protractor டூலை ஆங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் அது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching. Don't forget to like, share and subscribe.